Hello everyone, welcome to Power and Torque. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ன்றது கார் செக்மெண்ட்லேயே ரொம்ப ஹாட் செல்லிங் செக்மெண்ட்டாக இருக்குது. இதில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட கார்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதியோட கிராண்ட் விட்டாராவாக இருக்கட்டும், இல்லை கியாவோட செல்டோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ஹோண்டா எலிவேட், இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஹாட் செல்லிங் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா. இந்த ஹுண்டாய் கிரெட்டா தான் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிகமான சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்க காரு. இந்த காரோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் ஒரு டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டார்க் .official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த ஹுண்டாய் கிரெட்டாவோட ஃபர்ஸ்ட் ஜென் பார்த்தீங்கன்னா 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ரெனால்ட் டஸ்டரை கம்பீட் பண்ணுற மாதிரி இந்த வண்டி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 இதோட செகண்ட் ஜென் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட் செல்லிங் கார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரை அதோட அப்கிரேடேஷன் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுக்கும் இது மேலே ஒரு விருப்பம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 2024 இந்த செகண்ட் ஜென் கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹுண்டாய் கிரெட்டாவில் வர இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் வருது. ரெண்டுமே 1.5 லிட்டர் இன்ஜினோட தான் வருது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 113 பிஹெச்பி பவர் கொடுக்குது, 143 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது இந்த பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இதோட வர கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸும் வருது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வருது. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் அகைன் திரும்பவும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு சிவிடி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசிடி டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து அதே 113 பிஹெச்பி தான் கொடுக்குது, ஆனால் அதோட டார்க் வந்து ரொம்ப அதிகம், 250 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் கொடுக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வருது, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வருது. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏடி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கிரெட்டாவோட பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா 13.5 லட்சத்தில் ஆரம்பித்து 27 லட்சம் வரைக்கும் இந்த காரோட ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபீச்சர் தேவை, என்ன பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா ஆட்டோமேட்டிக்காக மேனுவலான்றதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கார்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுண்டாய் கிரெட்டா தான். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா SX பெட்ரோல் வேரியண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இருக்கிறது. இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது, 50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ஓனர் கிட்ட இதோட டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ராஜமாணிக்கம் இருக்காரு. இவர் தான் இந்த கிரெட்டாவோட ஓனர். இவர்கிட்ட இந்த டீடைல்டு ஓனர்ஷிப் பத்தி பேசுவோம். வெல்கம் டு அவர் சேனல் ராஜா. ஹாய் கார்த்திக். நீங்க இந்த கிரெட்டா வாங்கினதுக்கு என்ன ரீசன்? கிரெட்டா வாங்கினதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிரெட்டா வாங்குறதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட கொலீக் ஒருத்தர் கிரெட்டா வச்சிருந்தார். அப்போ நான் அதில் போகும்போது அதில் ஃபேஸ் பண்ண அந்த ஸ்மூத்னஸ் வந்து நான் வேறு எந்த கார்லையும் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் செல்டாஸ் அதுவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். செல்டாஸில் இருந்ததோட எனக்கு இதில் ஒரு ஸ்மூத்னஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் இதில் வந்து ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷனுங்கிறனால அந்த லாங் ட்ரைவ் போகும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையாவே இருந்துச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன். நீங்கள் இந்த கிரெட்டா சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கார்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? சிட்டி ட்ரை பண்ணேன், வெர்னா ட்ரை பண்ணேன். பட் சிட்டி வெர்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயராக இருக்கிறனால கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. ப்ளஸ் வீட்டில் வயசானவங்க இருக்கிறனால அவ்வளோ குனிஞ்சு ஏறி இறங்க கஷ்டமாக இருக்குங்கிறனால கிரெட்டா சூஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் செல்டாஸும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு வந்து இந்த மாடல் வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடலாக இருந்துச்சு. செல்டாஸும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதுவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்னஸ் இருந்தனால நான் இதை செலக்ட் பண்ணேன். ப்ளஸ் இன்னொரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பசங்களுக்காக பெனோராமிக் சன்ரூஃப் இதில் தான் இருக்குது. செல்டாஸில் அது கிடையாது இல்லையா? ஓகே, சூப்பர். அண்ட் இந்த வண்டி நீங்கள் எடுத்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது இல்லையா? 2.5 வருஷம் ஆகுது. நீங்கள் எடுக்கும்போது இந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ இருந்தது? அரௌண்ட் 16.5 lakhs இருந்துச்சு. ஓகே.
இந்த மாடல் வந்து மேனுவல்லே டாப் மோஸ்ட் வேரியன்ட் இல்லையா? மேனுவலில் இது டாப் வேரியன்ட். ஓகே. ஆனால் ஆட்டோவில் அவங்க இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. வென்டிலேட்டட் சீட்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. மேனுவலில் அது கொடுக்கல. ஓகே. அண்ட் இந்த வண்டி நீங்கள் எங்கே எடுத்தீங்க? இது வந்து குன் ஹுண்டாய் சோலிங்கநல்லூர் எடுத்தீங்க. ஸோ உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதாவது நீங்கள் போனப்போ டெஸ்ட் ட்ரைவ்லாம் ஈஸியாக கொடுத்தாங்களா? டெஸ்ட் ட்ரைவ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் நான் இதை புக் பண்ணி ஒரு ஃபெப்ரவரியில் புக் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு கிடைக்கிறது வந்து ஜூன் எண்டு வரை ஆச்சு. ஓகே. ஸோ லாங் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஓ. அண்ட் அந்த லாங் வெயிட்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காரோட ப்ரைஸும் ஒரு 20-25,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ டிலே இருந்திருக்கு. அவங்க சைட்லேருந்து ஃபாலோ அப்ஸ் இருந்ததா இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததா? இல்லை, இதை பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவங்ககிட்ட கண்டினியூஸாக சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கமிட்டட் டேட் வந்து மார்ச் மிட்னாங்க, அடுத்தது ஏப்ரல்னாங்க, மே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹுண்டாய் கான்டாக்ட்ஸ் மூலமாக எஸ்கலேட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் அது வந்து எனக்கு அந்த ஜூன் மிட்ல தான் கொடுத்தாங்க. ஸோ டெஃபினெட்லி அது ஒரு எஸ்கலேஷன் ப்ராசஸாக தான் போச்சு. அந்நேரம் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. ஓகே. ஓகே. ஆனால் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி? நான் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஷோரூமில் வந்து கால் பிக் பண்ணால் எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. கால் பண்ணா அவங்க பிக் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களா வந்து அப்டேட் பண்ணல. திடீர்னு வந்து சார் இந்த வேரியன்ட் இல்ல இந்த வேரியன்ட் இருக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எஸ்எக்ஸ்ல இருந்து எஸ்எக்ஸ் கீழே இருக்கிற ஒரு வேரியன்ட் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. கலர் வேற இருக்கும், டீசல் வேரியன்ட் இருக்கும்பாங்க. நமக்கு பிடிச்ச அந்த கலர் அந்த வேரியன்ட் வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். ஆனால் நீங்கள் வண்டியை டெலிவரி எடுக்கும் போது அதோட கிளீன்லினஸ்லாம் எப்படி நல்லா க்ளீன் பண்ணி ப்ராப்பராக எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவும் நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. கிளீன்லினஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே. அவங்க அந்த டே ஆஃப் ப்ராசஸ் அந்த ப்ரொசீஜர் அது எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அதில் எந்த வித ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த வண்டி எடுத்து நீங்கள் 50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்கீங்க இல்லையா? உங்களோட டிரைவிங் பேட்டர்ன் எப்படி? சிட்டிஸில் கம்யூட் பண்ணுவீங்களா, ஆஃபீஸ்க்கு, இல்லைனா ஹைவேஸும் போவீங்களா? சிட்டிஸில் தான் மோஸ்ட்டாக கம்யூட் பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நேட்டிவ்க்கும் ட்ராவல் பண்ணுவேன். நேட்டிவ் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இயர்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட போவோம். அதோட வெக்கேஷன் மூணார், ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி நிறைய வேரியஸ் பிளேசஸும் நாங்கள் இதில் போயிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விவிட் ட்ராவலர்னு சொல்லலாம். அவருமே ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவரோட சேனல் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இந்த கார் வந்து நீங்கள் ஒரு ஹைவேஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, சிட்டிலையும் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? சிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஓட்டும் போது இப்போ ஒரு பாட்டோலில் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகிறீங்க அப்படின்னா அந்த டிரைவிங்கில் சஸ்பென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? சஸ்பென்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருந்த காருக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் இப்போ ரெகுலராக ஒரு 10 இயர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நான் காரில் தான் கம்யூட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அப்படி கம்யூட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண காருக்கும் இதுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டிராஃபிக்கில் வந்து நமக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் போது ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கிரெட்டா வாங்கினதுக்கப்புறம் அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. ப்ளஸ் எவ்வளோதான் டிராஃபிக் ஆனாலும் நமக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக எனக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கார் வச்சுருந்தீங்க? ஷிஃப்ட் வச்சுருந்தேன். ஸ்விஃப்ட் வச்சுருந்தீங்க. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹைவேக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த நேட்டிவ்க்கு ஒரு லாங் டிரைவ் போகிறோம், ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி போகிறோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். பட் நம்ம அந்த காம்பேக்ட் எக்ஸ்யூவி கிரெட்டா மாதிரி கார் இருக்கிறனால நமக்கு அந்த ஒரு ஸ்மூத்னஸ் அண்ட் கம்ஃபர்ட்னஸ் நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது. அது எனக்கு மட்டும் நான் ஃபீல் பண்ணல, ட்ரைவ் பண்ணுற எனக்கு மட்டும் ஃபீல் பண்ணல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போனோடனே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். பட் நான் ஷிஃப்ட் வச்சிருக்கப்போ போனோன்னா ஒரு 2 hours போய் படுத்துங்கிற மாதிரி டயர்ட்னஸ் தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராவல் டயர்ட் இல்லை. இன் கேபின் கம்ஃபர்ட், அதாவது உட்காந்து போகிறதுக்கு அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் அஸ் எ டிரைவர் கேட்குறேன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லெக் ரூம்லாம் உங்களுக்கு லெக் ரூம் எல்லாமே உங்களுக்கு சைடில் அந்த கை ஹேண்ட் ரெஸ்ட்டும் இருக்குது. அதனால அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏசி எப்படி இருக்குது? ஏசி ஃப்ளோவும் நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்டடாக இருக்கு. ரொம்ப சூப்பர் நான் சொல்ல மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில கார்ல இன்னும் நல்லா பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பெரிய கேபின் இருக்கிறதுனால. இது பெரிய கேபின் பிளஸ் வந்து உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் வேற. ஸோ அதனால உங்களுக்கு அப்வியஸா கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் பேசஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, முக்கியமாக ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு? ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். பட் அது பழகிடும். இது வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷனாக இருக்கிறனால ஹைவே ட்ராவல் பண்ணுறப்ப அந்த சில பேருக்கு அந்த மோஷன் சிக்னஸ் இருக்கும். அந்த சிக்னஸ் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அது வந்து இனிஷியலாக கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரெயின் அப் ஆகிற வரைக்கும்
ஓகே ரெகுலராக அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது தெரியாது. இப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் வந்து அந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு மோஷன் சிக்னஸ் இருக்குது. அது வந்து அந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் தான் ரீசன் நான் நினைக்கிறேன். ஓகே அது கொஞ்சம் பவுன்சியாக ஃபீல் பண்ணுங்க. பவுன்சியாக இருக்கும். ஓகே உங்களுக்கு போகும்போது அந்த ஒரு பவுன்சினஸ் இருக்கிறனால அந்த ஒரு மோஷன் சிக்னஸ் அந்த வாமிட் வர மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு. பட் அது வந்து இனிஷியலாக ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு? டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹெட் ரூம், லெக் ரூம்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணுறேன். லெக் ரூம் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் சீட்டை கொஞ்சம் பேக் சைட் புல் பண்ணிக்கலாம், லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்னஸ் வந்து டிரைவ் கம்ஃபர்டபிலிட்டி, டை சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரியரோட சீட்டு, செகண்ட் ரோவோட சீட் எப்படி இருக்கு உங்களுக்கு? செகண்ட் ரோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வரைக்கும் உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் கம்மியானவங்க, சின்ன பசங்க இருந்தாங்கன்னா 4 பேர் வரைக்கும் உட்காரலாம். அடல்ட்ஸ் வந்து 3 பேர் தான். 3 பேர் உட்காரலாம். அடல்ட்ஸ் 3 பேர் உட்காரலாம். கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இன்னொரு 4th மெம்பரும் சின்ன மெம்பர் உட்காந்துக்கலாம். அதாவது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஒரு 3 பேர் உட்காரலாம். 3 பேர். ஓகே. பின்னாடி இருக்கிற சீட் எப்படி இருக்கு உங்களுக்கு? டை சப்போர்ட்லாம் நல்லா இருக்கா? டை சப்போர்ட் கரெக்டாக இருக்கு. ஆனால் பின்னாடி வந்து நடுவில் உட்காரவங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ஹெட் ரெஸ்ட் கிடையாது. ஹெட் ரெஸ்ட் கிடையாது. ஸோ 2 சீட்டுக்கு தான் ஹெட் ரெஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ அது அந்த நடுவில் உட்காரவங்களுக்கு அந்த ஏசி வெண்ட் வேற இருக்கும் இல்லையா? ஆமாம். அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே. அண்ட் ஹெட் ரூம் எப்படி இருக்கு? ஹெட் ரூம் வந்து ஐ திங்க் அப் டு 6 feet வரைக்கும் சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப் டு 6 feet வரைக்கும் அவங்க எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் ரைஸ் பண்ணதில்லை. ஓகே. அண்ட் இந்த வண்டியில் ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு கேபினாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளி அந்த நிறைய வந்து டிஎல்ஓ இருக்கிறதுனால வெளிச்சம் நிறைய வர்றதுனால நல்லா ஸ்பேஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? கரெக்ட். அந்த பேனரோமிக் சன்ரூஃப் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பெஸ்ட் ஃபீச்சர். அண்ட் செல்டாஸ்க்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்போ இருந்தது வந்து மெயினாக பேனரோமிக் சன்ரூஃப். ஸோ அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும் போது நல்லா ரூமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு கிளைமேட்டில் இருக்கும் போது நல்லா கேபினுக்கு நல்லா வெளிச்சம் வருது. அது வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி நாங்கள் மூணார் போகும்போது அஃப்கோர்ஸ் அதை வந்து நாங்கள் ஓப்பன் கூட பண்ணி வைப்போம். அப்போ வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து டெஃபினெட்லி ஓகே தட் இஸ் மேக்கிங் எ டிஃபரன்ஸ். ஓகே. அண்ட் நீங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைவேல வந்து வண்டியோட டைனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஒரு கார்னரிங் எடுக்கிறீங்க, இல்லை வந்து சடன் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி, நான் நார்மலாக வந்து ஹைவேல வந்து ஒரு 80 to 100 அப்படின்னு போகும்போது பிரேக் கண்ட்ரோல் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டைனமிக்காகவும் அஃப்கோர்ஸ் இது வந்து எக்ஸ்யூவிங்கிறனால அந்த பாடி ரோல் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். பட் 100க்குள்ளே போகும்போது எல்லாமே திங்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹையர் ஸ்பீட் போனீங்கன்னா அதோட ரிஸ்க் இருக்குது. கண்ட்ரோல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராது. மிச்சபடி கம்ஃபர்ட்னஸ், அந்த டிரைவ் கண்ட்ரோல் அதெல்லாம் கரெக்டாக. ஓகே. பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் நான் ஒரு சடன் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு மாடு வந்துச்சு. ஓகே. கரெக்டாக நின்றுச்சு. எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பெக்டடாக நின்றுருக்கு. அதில் எதுவுமே ப்ராப்ளம் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே. அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இல்லையா? இதில் வந்து 6 speed கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த க்ரூசிங் கியர் அந்த 6th கியரில் போயிட்டு இருக்கும்போது சப்போஸ் சடனாக ஒரு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணல, ஒரு பெரிய ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணோன்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கா, இல்லை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறோம்? நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து. இப்போ சப்போஸ் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பீடை குறைச்சி தான் ஆகணும். ஓகே. அப்படி குறைக்கும் போது டெஃபினட்டாக 4th கியர் இல்லை நீங்கள் ஒரு 80-90 போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த டைமில் க்ரூஷியலான ஒரு டைமில் ஓவர்டேக் பண்ணணும்னா நீங்கள் அந்த 80-90 போகும்போது ப்ரெஸ் பண்ணால் இமீடியட்டாக எடுக்குதா, இல்லை நீங்கள் 50 கியருக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணி போகிற மாதிரி? இல்லை 80-90 போகும்போது அது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது. பட் நீங்கள் ஒரு 60 வரைக்கும் வரணும்னா நீங்கள் 4th கியர் வந்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு க்ரூசிங் கியரில் போயிட்டு இருக்கும்போது பெடல் ப்ரெஸ் பண்ணதே ஃபாஸ்ட்டாக எடுக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு என்னதான் நல்லா இருந்தாலும் இது வந்து ஒரு எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்கிறதுனால இதோட த்ரோ அண்ட் விசிபிலிட்டி நைட் டைம்ஸில் உங்களுக்கு சிட்டிஸில் எப்படி இருக்குது, ஹைவேஸில் எப்படி இருக்குது? சிட்டியில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ 4-way 6-way ரோடு இருக்கும் போது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இது வந்து ஒயிட் எல்இடி தான் இல்லையா? அந்த ஒயிட் எல்இடின்னு வரும்போது உங்களுக்கு ஹைவேல வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு மாதிரி லைட் வந்து டிசிபேட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப போர் தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற எல்இடி வந்து இதுதான். நான் அடிஷ்னலாக மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், நம்ம எதுவும் அதை சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால அதை பற்றி திங்க் பண்ணல. பட் லைட் வந்து ஹைவே அடிக்குவேட்டாக இல்லை. ஓகே. அண்ட் இதில் உங்களுக்கு இதுவும் வருது இல்லையா? உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் வருது. ஃபாக் லேம்ப்ஸ் போட்டும் உங்களுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. ஃபாக் லேம்ப்ஸ் போட்டும் ஹைவேல வந்து அடிக்குவேட்டாக இல்லை. நீங்கள் வந்து நைட்லேயுமே அந்த 80 to 100 தான் மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா? நைட்டும் 80 to 100 தான். ஸோ அந்த டைம்லேயும் உங்களுக்கு விசிபிளாக இல்லை.
மற்றபடி உங்களுக்கு இந்த வண்டி வந்து இனிஷியல் புல்லெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இது வந்து ஒரு டர்போ இன்ஜின் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு பிக்கப் எப்படி இருக்கு இனிஷியல் புல்? இனிஷியல் பிக்கப் நீங்கள் சொன்ன மாதிரி இது டர்போ இல்லாத ஒரு மேனுவல் வேரியண்ட்டுங்கிறனால அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஆர்பிஎம் கூட தான் உங்களுக்கு புல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் அந்த ஒரு ஆர்பிஎம் நீங்கள் நல்லா ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா வண்டி நல்லாவே சூப்பராக போகும். ஆனால் ஹையர் கியரில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்பிஎம் சடனாக நீங்கள் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் டர்போ இன்ஜின் ஆட்டோ போகும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனால் நீங்கள் லோ கியரில் டேக்கோ உங்களுக்கு ஒரு 2000 ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம்னா தாண்டிச்சுன்னா வண்டி நல்லாவே ஒரு புஷ் இருக்கும். ஸோ லோயர் கியரில் நீங்கள் சூப்பராக. நீங்கள் வந்து மூணார் போனேன்னு சொன்னீங்க. மூணாரில் வந்து ஃபுல் லோடில் தான் போனீங்க இல்லையா? ஃபுல் லோடில் தான். ஓகே. எத்தனை பேர் போயிருப்பீங்க? 5 பேர் போனோம். 5 பேர். ஓகே. எத்தனை அடல்ட்ஸ் எத்தனை கிட்ஸ்? அடல்ட்ஸ் வந்து 3 பேர், கிட்ஸ் 2 பேர். கிட்ஸ் 2 பேர். எல்லாரும் போகும்போது அந்த மூணாரில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணல? எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணல. எல்லாமே ஈஸியாக புல் ஆச்சு. ஏன்னா லோயர் கியரில் தான் நம்ம ஓட்டுவோம் இல்லையா? ஓகே. அதனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் புஷ் எல்லாம் நல்லாவே இருந்தது. அண்ட் மலையிலேருந்து இறங்கும் போதும் உங்களுக்கு டவுன் ஹில்ல வரும்போது பிரேக்கிங்லாம் பக்காவாக இருந்தது. டவுன் ஹில் வரும்போது நம்ம ஜென்ரலாகவே பிரேக் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நான் வந்து மெயினாக இன்ஜின் பிரேக்கிங்கில் கியர் டவுன் பண்ணி தான் வந்தீங்க. ஓகே. இந்த வண்டி வந்து நீங்க 5 பேர் போயிருக்கீங்க. கரெக்ட். இதுல வந்து எவ்வளவு லக்கேஜ் எடுத்துட்டு போனீங்க? வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்கு இந்த கார்ல. ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 மெம்பர்ஸ் தான் இந்த கார் வந்து டிசைன் நம்ம லோட் பண்ணோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd row சீட் மாதிரி தான். அல்கசார் இதுலன்னா பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3rd row மாதிரி தான் இருக்கும். ஆமா. அந்த அளவுக்கு வந்து இதுல பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் பின்னாடி சீட் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் தானே? ஒரு 60-40. ஓகே. இப்போ நீங்க மூணார் போயிருந்தீங்க இல்லையா? இந்த வண்டி வந்து ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் நிறைய உள்ள வண்டி தான். மூணார் போகும்போது ஏதாவது ஆஃப் ரோட் பேச்சஸ் ஏதாவது போனீங்களா? ஆமா, கொஞ்சம் ஆஃப் ரோடிங் போனோம். ஓகே. எப்படி இருந்தது? இப்போ வந்து அப்பயும் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்னஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆஃப் ரோட்லயும் என்னால டிரைவ் பண்ணி போக முடிஞ்சுச்சு. எங்கேயும் அடிலாம் வாங்கல? எதுவும் அடி வாங்கல. ஒரு சின்ன இதோட டால் பாடி ஸ்ட்ரக்சர்னால ஒரு சின்ன இஷ்யூ என்ன ஆகுதுன்னா, போனட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கு இல்லையா? அப்போ உள்ள வந்து என்னோட சீட்ல இருந்து பார்க்கும்போது நியர் அப்டக்கல்ஸ் எதுவும் சம்டைம்ஸ் தெரியும். இமிடியேட்டா இருக்கிற பெரிய கல்லோ இதோ தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் அதில் போய் நம்ம இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்துச்சு. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த டால் பாய் டிசைன்ன்றதுனால ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த ஹைவேஸில் வந்து கார்னரிங்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கரெக்ட். ஸோ அதுதான் நம்ம பாடி ரோல்னு பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ பாடி ரோலுங்கும் போது உங்களுக்கு மெயினாக என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 100ல் வரீங்க. 100ல் வரும்போது ஒரு ஹைவேல ஒரு சின்ன கர்வ் வருது. இப்போ நீங்கள் செடான் மாதிரி கார்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த இதில் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஏன்னா ஏரோடைனமிக்லி அதை அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹைட்டும் கம்மி. பட் இந்த மாதிரி நம்ம காம்பேக்ட் எக்ஸ்யூவி கார் வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஷார்ட் டர்ன் இருக்குன்னா ஸ்பீடை கண்டிப்பாக ஒரு 70 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணும். அது இல்லாட்டி என்ன ஆகும்னா அதான் பாடி ரோல்னு சொல்லுவோம் இல்லையா? கார் வந்து ஒரு சைடு டாப்ல இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஸ்பீட் கம்மி பண்ணி தான் நம்ம கார்னரிங் பண்ணணும். இந்த கார்ல இருக்கிற சிஸ்டம் வந்து உங்களுக்கு என்ன சிஸ்டம் வருது? டிஃபால்ட்டா வருது இல்லையா? டிஃபால்ட்டா அவங்க அந்த Hyundai Blue Link கூட சேர்த்து அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வரும். ஃப்ரண்ட்ல 2, பேக்ல 2. இதாவது அந்த ட்விட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு. ஓகே. சவுண்ட் சிஸ்டம் வைஸ் நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷல் எஃபெக்டா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. போஸ் ஸ்பீக்கர்ஸ் வருது? போஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட்டோ வேரியன்ட்ல டாப் மாடல்ல வந்து போஸ் ஸ்பீக்கர் வரும். இதோட மைலேஜ் எப்படி உங்களுக்கு சிட்டிஸ் அண்ட் ஹைவே? மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிட்டில வந்து நெக் டு நெக் டிராஃபிக் ஓட்டுறீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். மேபி 8 to 9 அந்த மாதிரி கொடுக்கும். ஒரு நார்மல் டிராஃபிக்ல டிரைவ் பண்ணீங்கன்னா ஒரு 10, 11 அந்த மாதிரி கொடுக்கும். ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா ஹைவேல வந்து நம்ம ஒரு 100க்குள்ள போனோம்னா அதே 14, 15 வரைக்கும் வரும். ஓகே. ஆர் ஈவன் இன்னும் கொஞ்சம் 80, 90 போனீங்கன்னா ஒரு 16 வரைக்கும் கூட போகும். ஆனா நீங்க கான்ஸ்டன்டா சப்போஸ் 120 அப்படின்னா போனீங்கன்னா அதே 13 குறைஞ்சிரும். 12 or 13 தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த அந்த டேஷ்போர்டில் காமிக்கிற அந்த மீட்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ அந்த டேஷ்போர்டில் வந்து 16 காமிச்சிங்கன்னா நான் வந்து டேங்க் டு டேங்க் பெட்ரோல் ரீஃபில் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு ஒரு 2 வேல்யூஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ டேஷில் 14 காமிச்சிச்சுன்னா எனக்கு ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணும்போது 12 தான் வரும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக அந்த டேஷ் வேல்யூ வந்து கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. இந்த வண்டி நீங்கள் கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க 2.5 வருஷத்தில். எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஸோ 5 சர்வீசஸ் விட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ். ஓகே. சர்வீஸ் வந்து பெய்ட் சர்வீஸ். இந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சு? ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 1500 to 2000 சார்ஜ் பண்ணாங்க.
ஓகே, ஃப்ரீ சர்வீஸ் ஃபுல்லா. ஃப்ரீ சர்வீஸ். அண்ட் இதுல பெய்ட் சர்வீஸ்ல? பெய்ட் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 30,000ல இருந்து கொடுக்குறேன். 30,000, 40,000, 50. ஸோ 30-40ல வந்து எனக்கு அரௌண்ட் 8,000 அந்த மாதிரி ஆச்சு. ஓகே. இப்போ 50,000ல பண்ணும்போது என்னோட பிரேக் பேட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அதெல்லாமே ஃபஸ்ட்டே எனக்கு வாட்ஸ்அப்பில் காமிச்சாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பார்ட்ஸ் காமிச்சு இந்த ப்ராப்ளம் இருக்குது பிரேக் பேடில் கண்டிப்பாக மாற்றணும்னாங்க. அது ஒரு அடிஷ்னல் 3,500 ஆனதுனால அரௌண்ட் 12,500 வந்துச்சு. 4 பிரேக் பேட்ஸும் மாத்திட்டீங்களா அப்படி? ஃப்ரண்ட் 2 மாத்திரம். ஃப்ரண்ட் 2 மட்டும் மாத்திருக்கீங்க. பேக் சைடு நல்லா இருக்குன்னாங்க. ஓகே. அண்ட் நீங்க சர்வீஸ்க்கு வந்து புக்கிங்லாம் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? புக்கிங் வந்து நான் குன் ஸ்டோலிங்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணாலே அவங்க இமீடியட்டா கால் பண்ணி நமக்கு வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 1 day ப்ரையராவது கேட்குறாங்க. பண்ணோன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் வச்சிருக்காங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க 350 அரௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. ஓ ஓகே. ஸோ அது வந்து பில்லோட ஆட் பண்ணிக்கிறாங்களா? அப்படி பில்லோட ஆட் பண்ணிடுவாங்க. நமக்கு சப்போஸ் வண்டியில் ஏதாவது ஒரு பார்ட் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ லாஸ்ட் சர்வீஸில் நான் விடும்போது ஏசி நாப் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஹைலைட் பண்ணனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டே அதை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லை நமக்கு ட்ராப் வந்து என்ன ஆகும்னா டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த பார்ட் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக இல்லைன்னா நமக்கு ஓகேனா அன்றைக்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. பட் வீட்டுக்கு வந்து விசிட் அவங்க பிளான் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டைம் நடந்திருக்கு, ஒரு டைம் பண்ணுறேன்னாங்க, வரல. ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ்ல வந்து காலையில் கொடுத்து ஈவினிங் கொடுத்துட்றாங்க. காலையில் கொடுத்தா ஈவினிங் அவங்களே வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த வண்டியோட ப்ரோஸ்னா, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? சரி, பிடிச்ச விஷயம் வந்து டெஃபினட்டாக இது கொடுக்குற கம்ஃபர்ட்னஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு வந்து நான் டெய்லி இப்போ ஆஃபீஸ் வந்து சிட்டி லிமிட்குள்ளே 20 kilometers ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ், எந்த விதமான டயர்ட்னஸும் ஃபீல் பண்ணல. அஃப்கோர்ஸ் மேனுவல்ங்கும் போது ஒரு சின்ன அந்த நீ பெயின் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மிச்சபடி எனக்கு ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. ஓகே. அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வயசாகுது, 65 years ஆகிறனால அவங்க இதில் ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நிறைய பேர் சேர்ந்து போகும்போது ஒரு கேபின் ரூமும் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. அண்ட் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்கலாம்? என்ன ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த எல்இடி லைட், ஒயிட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவர்டாக பண்ணலாம். அது தவிர ஏசி ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஒரு ஹாட் சன்னில் நிப்பாட்டிட்டு எடுக்கும் போது அந்த ஏசி ஃப்ளோ வந்து நமக்கு உள்ள கேபின் கூலாக இருக்குது. டெஃபினட்டாக ரொம்ப டைம் ஆகுது. ஓகே ராஜா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கார்த்திக். உங்கள் பவர் அண்ட் டார்க் சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த ஹுண்டாய் கிரெட்டாவோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து இதோட ஓனர் ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட 18 to 19 lakhs இல்லை 20 lakhs பட்ஜெட் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நல்ல ஃபீச்சர் ரிச்சான கார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கார் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ஸும் வருது, மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த ஹுண்டாய் கிரெட்டாவோட டாப் வேரியன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா இதை விட பெட்டர் கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஹுண்டாய் அல்கசார் மாதிரியான காரோ XUV 700 மாதிரியான கார்ஸோ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7-seater ஆப்ஷன்ஸே கிடைக்கும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த காரோட கேபினெட் வந்து அந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்காது, ஸ்பேஷியஸாகவும் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் எங்களை பவர் அண்ட் டார்க் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.